வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம ஹெர்பேரியம் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹெர்பேரியம் அப்படிங்கிறத பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தோம்னா அந்த ஹெர்பேரியம் ஷீட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 42 சென்டிமீட்டரில் இருந்து 28 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் அதாவது இருக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் மவுண்டெயின் பேப்பர் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்பெசிமென் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி ஆசிட் ஃப்ரீ கார்ட்லேஜ் பேப்பர்ஸாக இருக்கணும். அதாவது மக்கி போகாமல் ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் இருக்கணும். பாய்சனிங், அதாவது இந்த ட்ரைடு ஸ்பெசிமென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்செக்ட் அட்டாக்கிங் இதெல்லாம் வந்து பாய்சன் யூஸிங் தட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மெர்க்குரிக் குளோரைட். இது வந்து இன் எத்தில் ஆல்கஹால் HgCl மெத்தில் குளோரைடு வந்து இந்த பாய்சனிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீல்டு டேட்டா, ஸோ வந்து நம்ம வந்து ஃபீல்டு டேட்டா பண்ணும்போது ரெக்கார்டிங் அதோட ஹேபிட்ஸ் என்னென்ன இருக்குது, ஹேபிடேட் என்னென்ன, டேட்டா லொக்கேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது, அதோடைய கலெக்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ லேபிளிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பேரியம் லேபிள் பண்ணுறது பார்த்தோன்னா 12 சென்டிமீட்டர்லேருந்து 8 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஸோ இது வந்து ரைட் பாட்டம் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் தான் இந்த மாதிரி நம்ம ஷீட்டில் வந்து நம்ம ரைட் சைடு இங்கே தான் வந்து அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதுவோம். ஸ்பீசியஸ் என்ன, ஜீனஸ் என்ன, வேர் இஸ் லொக்கேட்டட், அதோடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நம்ம இங்கே எழுதணும். ப்ரெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஒரு ஃப்ளாட்டான பிளான்ட் வந்து அந்த லீஃப் எல்லாம் வந்து பிளாட்டிங் பேப்பர்ஸை அல்லாட்டி நியூஸ் பேப்பர் மேலே வச்சு அதை என்ன பண்ணால் அந்த மாய்ஸ்சர் வந்து சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆகிற மாதிரியும், ஸோ ப்ரிவெண்டிங் த மோல்ட்லேருந்து இதாகிற மாதிரியும் லீஃப் எல்லாம் நல்லா விரித்து தான் வந்து நம்ம ப்ரெஸ்ஸிங் வந்து பண்ணணும். பெஸ்ட் ஸ்டேஜஸ்னால் ப்ரிசிங் ஸ்பெசிமென்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஃப்ளார்ஸோடையும் ஃப்ரூட்ஸோடையும் இருந்துச்சுன்னா தான் வந்து அந்த டாக்ஸானமிக்கல் கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா நெக்ஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்டர் கிரவுண்ட் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கலெக்டிங் அண்டர் கிரவுண்ட் ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ லேபிள் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பேரியம் பிளான்ட் இங்கே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு லேபிளிங் வந்து நம்ம வைக்கணும். ஸோ அதோட நேம் என்ன, யார் கலெக்ட் பண்ணால், எந்த டேட், அதெல்லாமே பண்ணணும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அந்த வுட்டன் கேபினெட்டில் வந்து அந்த கபோர்ட்ஸில் வந்து அக்கார்டிங் டு த சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் பெந்தமன் ஹூக்கர் கிளாஸிஃபிகேஷனில் தான் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ இதில் பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் ஸ்டடீஸ்னு யூஸ் ஃபார் த பாய்சனிங் பிளான்ட் ஸ்பெசிமென் இன் த ஹெர்பேரியம் டெக்னிக்ஸ். ஸோ ப்ரிவெண்ட் த இன்செக்ட் அண்ட் ஃபங்கல் இன்ஃபெஸ்டேஷன். ஸோ ஃபங்கல் கிட்ட இருந்து ஃபங்கஸ் இந்த பூஞ்சைகள் இதிலெல்லாம் இருந்து நம்ம காப்பாற்றுறதுக்கு வேண்டி என்ன ஒரு கெமிக்கல்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்மால்டிஹைட், ஆப்ஷன் பி மெர்க்குரிக் குளோரைட், ஆப்ஷன் சி பொட்டாசியம் பெர்மாங்கனேட், ஆப்ஷன் டி அசிடிக் ஆசிட். ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கு நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கலான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.